ஆத்தா ஈஸ்வரி தாய் நத்தத்து மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர பத்தினி தலைக்காரி இந்த ஏழை மக வந்து உட்காந்துருக்கு ஆத்தா ஈஸ்வரி துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்கு ஆத்தா மனம் முடிச்ச வாழ்க்கையில இருந்தே என் வாழ்க்கை நிம்மதி இல்லைங்கிற உண்மையா பையா சொல்லு தாயி சொல்லு பட்டுன்னு சொல்லு. என்னைக்கு மனம் முடிச்சுன்னா அன்னையிலேருந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியா? சரியா? என்னைக்கு மாங்கலை கூட்டி பண்ணி அன்னையிலேருந்து உன் குடும்பத்தில் வம்பு விளக்கு வந்துக்கிட்டு இருக்கா? நல்லா வாய்த்தான்னு சொல்லு தாயி. எனக்கு ஏத்தா இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னு கேட்குறியா? சொல்லுதா சொல்லு தாயி. ஒன்றதுனே கேட்குறி பிரச்சனை மேலே பிரச்சனை எதுக்கு வருதுன்னு தெரியல. சரியா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னே இருப்பி. யாருக்கு எந்த வம்புக்கும் போக மாட்டி வழக்குக்கும் போக மாட்டி. சட்டியை விளக்கி சோத்தை காய்ச்சறதே என்னுடைய வேலையாக இருக்கும். ஆனால் என்னோடைய வம்பு வழக்கு நிறையா போடுறாங்க. சரியா? குடும்பத்தில் நிம்மதியே இல்லாத வாழ்க்கையாக போய்கிட்டு இருக்கு. ஏன் தாயின்னு தெரியல. சொல்லுதா ஏனே தெரியலன்னு இருக்க. என்ன சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறேனா? சொல்லு. உன் புருஷன் என்ன சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறேனா? எதுக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டியா? அந்த பிள்ளை பக்கலன்னா என்ன பண்ணியிருப்ப? உன் தாய் வீடு வந்து சேர்ந்துருப்ப. உண்மையா பையா? சொல்லுதா. இந்த பிள்ளைக்காக என் புருஷன் வேணுங்கிற உண்மையா பையா? என் புருஷன் இந்த வந்து நான் பெத்த பிள்ளைக்கு தகப்பே வேண்ட ஒரே காரணத்துக்குத்தேன் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்கிற உண்மையா பையா? தாயி போக வழி இல்லை. சொல்லுதா போக வழி இல்லை. நான் ஏழை மக. நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலை. சரியா? இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கட்டி வைக்க சொல்லி மாட்டின்ட்டாங்க. உண்மையா பையா? ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து வேணான்ற வாழ்க்கையை என்னை கட்டி வச்சு இன்னைக்கு என் வாழ்க்கை வீணாக போனதே மிச்சம்ங்கிற உண்மையா பையா? யாருனால எதுனாலேனே தெரியல. நீ கண்ணி அங்கே வந்து ஒரு கண்ணி இருக்குது உனக்கு தெரியுமா? நீ மனம் முடிச்சு போன இடத்துல இருக்கா இல்லையா? என்னதுக்காக? ஒரு கண்ணினாலே உன் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுதா. அங்கே ஒரு கண்ணினால பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு தெரியாதா? அதை சொல்லு. அவனாலே உனக்கு பிரச்சனை. அதனாலே உனக்கு பிரச்சனை இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டு உனக்கும் பிரச்சனைக்கு யாரால பிரச்சனை நினைச்சேன்? யாரால வந்து நினச்சிக்கிட்டு இருக்க? அந்த கண்ணினாலதே வருது. தெரியுமா தெரியாதா தாயு? உண்மையிலே தெரியலன்னு சொல்லியா? அரசு உனக்கு தெரியும். ஆனால் முழுசா தெரியாதுங்கிற உண்மைதானே? சொல்லி கொடுத்து உன் குடியை குட்டிச்சவராக்கி இன்னைக்கு நடுத்தரில் உணர்ந்துட்டு இருக்கிறது யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க? அந்த கண்ணினாலே நீ இன்னைக்கு நடுத்தரில் வந்து நிற்கிறோம் பிள்ளையோட. சரியா? அவதே காரணம் தெரிஞ்சுக்க. தெரியாம தானே வந்த? ஏத்தா தெரியாம தானே இந்த இடத்துக்கு வந்திருக்க. யார் ஏன் இப்படி என் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலேன்னு நீங்கள் வந்து உட்காந்துருக்குற. படுத்தா தூக்கம்ல நைட்டில். ஏன் இப்படி நடக்குது? ஒரு நேரத்துக்கு ஒரு குத்தி பேசுகிறேனா? ஒரு நேரம் நல்லா பேசுகிறேன் அப்படின்னு நீ நம்பி பேசினா மறு நிமிஷம் வம்பு வழக்கு கொண்டு வந்து விட்டுருவேன். உண்மையா பையா? என்னப்பா கேட்டுருக்க? சொல்லுதா. நடக்கிறதெல்லாம் உண்மைதானே? தீர்த்து வைத்தானே இங்கே வந்து உட்காந்துருக்க. சொல்லுதா. தீர்த்து வைக்கிறதேனே தைரிய தேடி வந்த. அம்மா எனக்கு நிம்மதி வேணும். என் பிள்ளைக்காக புருஷன் வேணும். நான் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும். யார் ஏன் சொல்லுபடி கேட்டு என் புருஷன் பிள்ளைன்னு நான் வாழணும்னு சொல்லியிருக்கேன். உண்மையா பையா? என்னை தேடி வரணும். நான் இருக்கிற இடத்துல வந்து இருக்கணும். என்ன தாயி? எட்டி போனால் வம்பு வழக்கு தானாக வந்துடும். 4 நாளைக்கு போனேன்னா 5ஆவது நாள் வீடு வந்து சேர்ந்துருவேன். கல்யாணம் பண்ண நாளையிலேருந்தே சொல்லி. உண்மையா பையா? இன்னைக்கு வந்து மனம் நொந்து போயிடுச்சு. என்னால் போராடவே முடியலைன்னு இருக்க. பொழுதைக்கும் போராடி உடம்பே செத்து போச்சு தாயி. நிம்மதியாக பெத்த விளையத்தி கொஞ்சம் முடியாமல் உட்காந்துருக்க. உண்மையா பையான்னு சொல்லு. நிம்மதியாக பெத்த விளையத்தி கொஞ்சம் முடியல. மாரில் தொலை அணைச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு சந்தோஷமாக நீ வந்து அதுக்கு அதை என்ன நல்லது செய்யணுமா பெத்த விளைக்கு செய்ய முடியல. வேதனையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற. அந்த பிள்ளையை தூக்குற கூட அப்படியே கவலைப்பட்டுதே அழுகுதுன்னு அடுத்தவ சொன்னாத்தேன்னு தூக்குற. உண்மையா பையா? மனசு நொந்துருச்சுதா. சரியா? இனிமேல் நோகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு உட்காந்துருக்குற இந்த இடத்துல. முடியலை உன்னால். சரியா தாயி? யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல. தானாக அழுது தானாக துடைக்கிற. அப்படி தானே துடைச்சிக்கிற. நீ பதில் சொன்னாத்தே அம்மா உனக்கு பதில் சொல்லுவி. என் கண்ணீரை தொடத்தானே வந்து உட்காந்துருக்க தாயி. இந்த தாயிட்ட கண்ணீரை தொடச்சி கொடுத்தான்னு கேளு. இந்த தாய் துடைக்கத்தேனே உனக்கு ஓடியாந்தி. அம்மா எனக்கு நிம்மதியை கொடுமா, என் குடும்பம்னு வாழ வைமானே அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்க. இந்த தாயை தேடி அதுக்காகத்தேனே தாய் வந்த. இந்த வாழ வைக்கிறி. இந்த தாய் உன்னை வாழ வைக்கிறி. சரியா? எந்த கெட்ட புத்தியும் இல்லாமல் எந்த கெட்ட செயலும் இல்லாமல் தானே பொண்டாட்டிதே பிள்ளைதே குடும்பம்னு என் புருஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்க. சொன்னியா இல்லையா?
என்னை தேடி வந்து என்னோட சந்தோஷமாக நான் இருக்க சொன்ன இடத்துல இருக்கணும். 4 நாளைக்கு பேசினா 5ஆம் நாள் வம்பு தானாகவே எடுத்துட்டு ஓடி போயிடுவேன். நீ அங்கே போனாலும் வெட்டி விட்டுருவேன். ஏனே தெரியாது, ஆனால் சண்டை செய்யாத தவிர செஞ்சின்னு சொல்லி சண்டை விடுவாங்க. அப்படி சொல்லியே இன்றைக்கி வந்து நீ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இடத்துல வந்து உட்காந்துக்க தாயி. இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லைத்தா, இந்த அம்மா அவனுக்கு தீர்த்து வைக்கிறீ. ஒரே மன வாழ்க்கைன்னு சொல்லியிருக்க சொன்னியா இல்லையா? ஒரு மாங்கல்யம் தான் எங்கள் காலத்தில், இன்னொரு மாங்கல்யம் ஒரு காலம் ஏறக்கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? சொல்லுத்தா. சொன்னில்ல, ஒரு மாங்கல்யம் தான் என் காலத்தில் ஏறணும், இன்னொரு மாங்கல்யத்துக்கு வேலை இருக்கக்கூடாது. அவன் நல்ல வேணா கெட்ட வேணா, அவனுக்கு வந்து நான் வாழ்ந்துச்சு, அவன் தான் என் புருஷன், அவனோட தான் நீங்கள் சேர்த்து வைக்கணும், அவனோட தான் நான் வாழ்வின்னு இருக்கேன். தெரியாதாயி? கேளு, இப்போ கேளு, வரத்தை கேளு. நானே சொல்கிறீல்ல, இப்போ என்ன சொன்னி உனக்கு? நீ கேட்குறதே நான் தரேன்னு சொன்னி, நான் இருக்கிற இடத்துல என் முடிச்சே வந்து இருந்து பிள்ளை ஊட்டின்னு வாழணும்னு சொன்னேன்னு சொன்னி, அதுதானே வரமா கேட்குற? ஏந்தாயி புத்தி மாறாட்டத்துலேருந்து திரியிறேன் என் முடிச்சேன், சரியா? கேப்பாரு வச்சு கேட்டு சீரழிஞ்சு வை திரியிறே, சரியா? இந்த தாய் வந்து அத்தா உன்கிட்ட வந்துட்டு தஞ்சமுன்னு வந்துட்டு ஏழை மக யார்ட்டையும் சொல்லி அழுக முடியாது, சரியா? என் புருஷனை எனக்கு ஒன்றா சேர்த்து பிள்ளை புருஷன் நான் வாழணும் தாய், நீ சொன்னாத்தேன் தாய், அது சத்திய வாக்குன்னு கேட்டு உட்காந்துருக்குற, சரியா? இந்த தாயை வாழ வைப்பேன்னு நம்பிக்கையோட தேடி வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லியிருக்க. நீ போட்டு போன பொருளோ எல்லாமே வீணாக போச்சு, சரியா? எல்லாம் வீணாக போச்சா இல்லையா? எல்லாம் போச்சு. நீ அவன் மட்டும் வந்தாவது போதும்னு நினைக்கிற, உண்மைதானே? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லைத்தா, இந்த தாய் வாழ வைக்கிறீ முடியுது சத்தியவாக. அப்படி என்னத்தா உங்கள் அம்மா தேடி வந்தீங்க அத்தை மாறியாத்தா? எப்படி சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மையாத்தா?